சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா மட்டன் பிரியாணி செய்ய சொன்னாங்க. நான் சும்மா விடுவேனா? பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சு நிறைய எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா இடித்து போட்டு, இதை மட்டன் பிரியாணி இல்லை அதனால் சீரகம் நல்லா போட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் இந்த மாதிரி நீட்டாக அரைஞ்சி வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இன்னொரு பக்கம் மட்டனை அதில் மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு தனியாக வேக வச்சுட்டேன். ஸோ இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் காஷ்மீர் மிளகாய் தூள், உப்பு, பிரியாணி தூள், அப்புறம் இடித்த தூளுன்னு சொல்லுவாங்க, அதே அம்மா வச்சுருப்பாங்க. அந்த தூள் போட்டு நல்லா அது பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 கிளாஸ் அரிசினா 6 கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்ச அரிசியை பாஸ்மதி ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு. ஸோ அதை நல்லா போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி அப்படியே கிளறி விட்டோன்னா தண்ணி நல்லா இழுத்துக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம தம் கட்டலாம். கொஞ்ச நேரம் ஆகட்டும். அதில் கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே தம் கட்டினா செம்ம டேஸ்ட்டு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.